வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எஸ்டர்டே என்ன பார்த்தோம்னா குவாண்டம் நம்பர்ஸ் அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர்ஸ்ன்றது அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதும் பார்த்தோம். ஓகே, அதாவது இன்னர் ட்ரான்சிஷன்ஸ், பிரின்சிபல் நம்பர், அசிம்பிட்டல் நம்பர், ஆஃபிபிள் பிரின்சிபல், ஓகே, இந்த மாதிரியெல்லாம் குவாண்டம் நம்பர்ஸில் பார்த்தோம். அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதே 1.2ல் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பீரியாடிக் டேபிளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பேசிக்ஸில் படிச்சிருது தான் இங்கே திரும்ப ரிப்பீட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே, 1s, அதாவது எஸ் பிளாக்கோட எஸ்ல என்ன இருக்குது, NS1 இருக்குது, NS2 இருக்குது. அதாவது 1s குரூப் எலமெண்ட்ஸ் இருக்குது, 1s 2s குரூப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, விச் மீன்ஸ் ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் அண்ட் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஜென்ரலாக நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லுவோம், அதில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அவுட்டர் மோஷனில், ஒன்று 1 இருக்கும், இன்னொன்று 2 இருக்கும். இதுதான் அதோட ஜென்ரலாக இருக்கிற எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகே, அதாவது எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸில் என்ன ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒன்று 1s எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், இன்னொன்று NS2 கான்ஃபிகரேஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆல்கலி ஆர் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் பிலாங்ஸ் டு த எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். இதில் 2 மெட்டல்ஸ் இருக்குது. ஒன்று ஆல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் இன்னொன்று சொல்லுவாங்க குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்றது ஜென்ரலாக. ஓகே, ஸோ எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இன்னொன்று நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம இங்கே இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் அதோட ஜென்ரல் கேரக்டர்ஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் அதோட ரிலேஷன்ஷிப். ஓகே, டயகோனல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், அதுக்கான ரியாக்ஷன்ஸு. ஓகே, ஸோ இதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்க மாட்டீங்க, ஜஸ்ட் ஜென்ரலாக அதை பற்றினதுக்கான ரியாக்ஷன்ஸை மட்டும்தான் படிப்பீங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் 1 குரூப் 2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதாவது எஸ் பிளாக்ஸில் இருக்கிற குரூப் 1 அண்ட் குரூப் 2 அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே ஆல்கலி மெட்டல்ஸ். என்ன ஆல்கலி மெட்டல்ஸும் அண்ட் ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் 2 டைப்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஆர் பாசிபிள் இன் வித் 1 எலக்ட்ரான். அதாவது ஒரே அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் S1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆர் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, NS2 ஆர்பிட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் சப்ஷெல். ஓகே, NS1 ஆர் NS2 அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் எத்தனை எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, மோஸ்ட்டாக 14 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்னு பாருங்கள். அதாவது ஹைட்ரஜன், லித்தியம், ஹீலியம், சோடியம், பெரிலியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், ருபீடியம், கால்சியம், சீசியம், ஸ்ட்ரான்சியம், ஃப்ரான்சியம், பேரியம் அண்ட் ரேடியம். ஓகே, ஹைட்ரஜனோட சிம்பிள் என்னது, H. ஓகே, லித்தியமோடது Li. ஓகே, ஹீலியமுக்கு He, சோடியம் Na, பெரிலியம் B, பொட்டாசியம் K, மெக்னீஷியம் Mg, ருபீடியம் Rb, கால்சியம் Ca, cesium Cs, strontium Sr, francium Fr. ஓகே, ஸோ இது எல்லாமே 14 எலமெண்ட்ஸ் நம்ம இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எஸ் பிளாக்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸ்னால ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஷெல்ஸ் எப்படி இருக்கும், சரிங்களா? அதை பற்றி நம்ம படிக்க போகிறது தான் என்னது, ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதோட 14 எலமெண்ட்ஸோட சரி வாட் ஆர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னால் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அதோட டெஃபினேஷன். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் என்ன இருக்குது, த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஒன்லி 1 எலக்ட்ரான். அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு பேர் என்னது, ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம்ல, சென்டர் பார்ட் ஆஃப் த மாலிகுல்ஸ். ஓகே, அந்த சென்டர் பார்ட்டில் இருக்கிற நியூக்ளியஸில் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அதாவது நீங்கள் 8 ஷெல் ஜென்ரலாக கவுண்ட் பண்ணி 8 போட்டிருப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி இங்கே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸில் ஒரே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம், ஆல்கலி மெட்டல்ஸ். ஓகே, அதே மாதிரி அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் 2 எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா எஸ் ஆர்பிட்டலில்
ஓகே ஜென்ரலாக எஸ்ஸோட கான்ஃபிகரேஷன்னா NS1 ஆர் NS2. ஓகே இங்கே 1 ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆல்கலி மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. NS2 ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஆல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இதுதான் வந்து வாட் ஆர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு கேட்டால் இதை தான் எழுதணும். ஓகே இந்த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் having only one electron. இதை நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா having only one electron in their s orbital are called alkali metals. Okay, s block elements having 2 electrons filling the s orbital are called 2 or alkaline earth metals. Okay, இதுதான் அதோட definition. ஓகே நெக்ஸ்ட் அதை பார்த்தீங்கன்னா அதோட சப் ஆர்பிட்டல்ஸ்னால் என்னது? இன்க்ரீஸிங், அதோட எனர்ஜி வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. ஓகே இங்கே பாருங்கன்னா இங்கே பீரியாடிக் டேபிள் பார்க்குறீங்க. ஓகே இந்த பீரியாடிக் டேபிளில் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். 14 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அங்கே ப்ளூ கலரில் சிம்பிள் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ்னு காட்டிருக்காங்களா? அங்கே எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள். ஹைட்ரஜன் இருக்குது, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம். ஓகே டவுன் த குரூப். நெக்ஸ்ட்டு பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம். இத்தனை ஆர்பிட்டல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே ஸோ அந்த லாஸ்ட் எலக்ட்ரான் ஆஃப் அன் ஆட்டம் மேபி ஃபைண்ட் இட் செல்ஃப். இந்த லாஸ்ட் எலக்ட்ரானில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எஸ் பிளாக் இருக்குது, பி இருக்குது, டி இருக்குது அண்ட் எஃப் சப்ஷெல்ஸ். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? சப்ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ அக்கார்டிங்லி த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ஆட்டம் ஹேவிங் த லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான், அதாவது எலமெண்ட்ஸில் லாஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற எலமெண்ட்டில் வந்து எது முடியும்? எஸ் பிளாக்ல தான் முடியும். ஓகே என்ன எஸ் பிளாக்காக இருக்கட்டும், பி பிளாக்கு, டி பிளாக்கு இருந்தாலும் நம்ம லாஸ்ட்டாக போட போகிறது என்ன ஆர்பிட்டலாக இருக்கும்? அது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், அதாவது எஸ் சப் ஆர்பிட்டலாக தான் நம்ம வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது வாட் ஆர் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை தான் எழுதியிருக்கணும். அப்புறம் இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். இந்த ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம்னு சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் அதோட எக்ஸாம்பிள். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக என்னது? அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை போடுறது. ஓகே ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கலி மெட்டல்ஸ் இன் எஸ் பிளாக் கன்சிஸ்ட், அதாவது இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது? வேலன்சி. ஓகே ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லலாம், இல்லோட வேலன்சி, அதாவது 1 2 அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எவ்வளோ எத்தனை எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு பேர் என்னது? வேலன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே மோஸ்ட்டாக எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா சிங்கிள் வேலன்ஸ் எலக்ட்ரான், ஒரே ஒரு தான் அதோட எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே சிங்கிள் வேலன்ஸ், எப்பவுமே அதோட எலக்ட்ரானோட கான்ஃபிகரேஷன் என்னது? சிங்கிள். ஓகே இந்த எதில்? அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில். ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இது என்ன ஆகும்? இதோட மெட்டலோட இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? எலக்ட்ரோபாசிட்டிவ்னா என்னது? மெட்டல்ஸ் எப்பவுமே எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இங்கே எலக்ட்ரான்ஸில் எஸ் பிளாக்ல என்ன இருக்குது? நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா போத் ஆல்கலி அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸ். ஓகே ஸோ ஆல்கலின் அண்ட் ஆல்கலி எர்த் மெட்டல்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லித்தியம் அண்ட் பெரிலியமும் எப்படி இருக்கும்? டிஃபராக இருக்கும். மோஸ்ட்டாக அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லித்தியம் அண்ட் பெரிலியமோட டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், மோஸ்ட்டாக வந்து எப்படி இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் அது ஒன்று எப்படி இருக்கும்? ஒரு சில டைம்ஸில் ரியாக்டிவிட்டி கொஞ்சம் சம்டைம்ஸ் சேமாக இருக்கும், சம்டைம்ஸில் வந்து எப்படி இருக்கும்? டிஃபராக இருக்கும். ஓகே ஸோ இதுதான் வந்து என்னது? எலமெண்ட் ப்ரெசென்ட் இன் த நெக்ஸ்ட் காலம். இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் லித்தியம் அண்ட் பெரிலியம் வந்து டிஃபர் மச் மோர் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ். ஓகே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லித்தியம் அண்ட் பெரிலியமை கம்பேர் பண்ணும்போது மற்ற எலமெண்ட்டை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரிசம்பிள் மோர் வித் த டயகோனல் எலமெண்ட். டயகோனல்ன்றது ஆப்போசிட் சார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம்? டயகோனல்னு சொல்லுவோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட பிஹேவியர். ஓகே அனலாமஸ் பிஹேவியர்னால் ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரெண்ட் பிஹேவியர். ஓகே ஃபஸ்ட்டு வந்து சைஸ், அட்டாமிக் சைஸ் அண்ட் அயனிக் சைஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப லோவாக இருக்கும். ஏன்னா இட் ஹாஸ் ஸ்மால் சார்ஜ். ஓகே ஸ்மால் சைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால எப்படி இருக்கும்? லோவாக இருக்கும். அப்புறம் அதாவது கிரேட்டர் சார்ஜ் டென்சிட்டி. அதோட சார்ஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். சார்ஜ்ன்றது என்னது? அதோட பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். ஓகே அதோட எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் ஆர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கேரக்டர் எப்படி இருக்கும்?
இருக்கும், கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் போலரைசேஷன். ஸோ கிரேட்டர் போலரைசேஷன்ன்றது என்னது, சார்ஜ் செப்பரேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கிரேட்டர் போலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது வந்து போலரைசேஷன்றது என்னென்னா ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறது. ஓகே, ஒரு எலமெண்ட்ஸையும் ஒரு மெட்டல்ஸை நம்ம வந்து ஈஸியாக சார்ஜ் செப்பரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல் ஹைட்ராக்சைடாக ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜாக ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம், பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்புறம் மோஸ்ட்டாக இதுக்கு வந்து ஆப்சஸ் ஆஃப் டி ஆர்பிட்டாஸ், இதில் வந்து என்ன இருக்கும், டி ஆர்பிட்டாஸ் மோஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அது ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குன்னா, chemical ப்ராப்பர்ட்டிஸில் அதோட அட்டாமிக் அண்ட் அயனிக் ரெடி இந்த பீரியாடிக் டேபிள். ஓகே, இதோட சைஸ் ஆஃப் த ஆல்கலி மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், சைஸ் ஆஃப் த ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இங்கே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் மட்டும். ஓகே, அதோட அட்டாமிக் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்கலி மெட்டல்ஸில் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியில் அதோட சைஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், லார்ஜர் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ், பர்டிகுலர் இந்த பீரியட். ஓகே, பீரியட்னா என்னது, டவுன் த குரூப்பில் பர்டிகுலராக அந்த டவுன் த பீரியடில் வந்து எப்படி இருக்கும், சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும். ஓகே, ஆஸ் த அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ், அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும் அலாங் த அடிஷன் ஷெல். ஓகே, ஸோ அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அது எப்படி சொல்லலாமா, ஆன் மூவிங் த டவுன் த குரூப் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ். ஓகே, டவுன் த குரூப்னா என்னென்னு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, லித்தியம் 90, சோடியம் 116, பொட்டாசியம் 152. ஓகே, டவுன் த குரூப் வந்து என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி அது அட்டாமிக் அண்ட் அயனிக் ரெடி ஆஃப் த ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து இன்க்ரீசஸ், டவுன் த குரூப்பில் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், டவுன் த குரூப்பில் அதோட அட்டாமிக் அண்ட் அயனிக் ரெடி எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த ரெட் கலரில் தெரியுதுங்களா, சைஸ் வேரிட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே என்னது, அதோட அட்டாமிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், டவுன் த குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு சைஸ் வந்து சின்னதாக இருக்குது, போக போக அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லிஸ் எப்படி இருக்குது, பெருசாகிட்டே இருக்குது. ஓகே, அதனால தான் என்ன ஆகும், டவுன் த குரூப்பில் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அதோட அட்ராக்ஷன் எப்படி இருக்கும்னா வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நெகட்டிவ் சார்ஜ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இழுத்துக்கிறதுனால, அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்ன ஆகும், அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதோட எனர்ஜி எப்படி இருக்கும்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் அதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு பார்க்கும்போது இன்னொன்று எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் த டென்சிட்டி ஆஃப் த ஆல்கலி மெட்டல்ஸ் இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். நான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதோட ஆல்கலி மெட்டல்ஸ் எப்படி இருக்கும், டவுன் த குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பிகாஸ் பொட்டாசியம் வந்து சோடியமை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால டவுன் த குரூப் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, கம்பேர்ட் டு தட் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் சோடியம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். அது மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் எப்படி இருக்குது, ரொம்ப வந்து லோவாக இருக்குது. ஸோ லோவாக இருக்கிறதுனால அது வந்து எப்படி இருக்கும், வீக் மெட்டாலிக் பாண்டிங். ஏன் வீக் மெட்டாலிக் பாண்டிங்னு சொல்கிறாங்கன்னா, அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி இருக்கும், ரொம்ப நீங்கள் இன்டர்மாலிகுலர் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ இன்டர் அண்ட் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி இருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். ஓகே, அதாவது ஸ்ட்ராங் பாண்டிங் ஒரு மாதிரி போடுவீங்க, அதாவது வீக் பாண்டிங் ஒரு மாதிரி போடுவீங்க இல்லையா, அதனால தான் அதோட மெட்டல்ஸோட நேச்சர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஓகே, ஸோ மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து இங்கே எப்படி இருக்கும், லோவாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதோட ஃப்ளேம் டெஸ்ட். ஃப்ளேம் டெஸ்ட்டில் வந்து இது எப்பவுமே எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். நம்மளுக்கு ஃப்ளேம் டெஸ்ட்டில் பார்க்கும்போது ஆல்கலி மெட்டல்ஸ் வந்து ஃப்ளேம் டெஸ்ட் எப்படி பண்ணுவோம், ஒரு சால்ட் எடுத்துப்போம், சால்ட் எடுத்து ஹீட் பண்ணுவோம், ஹீட் பண்ணோடனே ஹீட் ப்ரொப்போஸ் ஆகணுன்னே ஹீட் ஆகும், சப்ஸ்டன்ஸ் ஹீட் ஆச்சுன்னா அது என்ன ஆகும், கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஒரு எனர்ஜி லெவல்லேருந்து இன்னொரு எனர்ஜி லெவல் போயிட்டு அகெயின் வந்து அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வரும்போது நம்மளுக்கு கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து ஆல்கலி மெட்டல்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட ஜென்ரல் நேச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டயகோனல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ டயகோனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னது, டயகோனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, டயகோனல் அப்படின்றது என்னது, ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டயகோனல். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன். ஓகே, குரூப் 1, குரூப் 2, குரூப் 13, குரூப் 14. ஓகே, இது எல்லாமே எத்தனை பீரியட், செகண்ட் பீரியட். ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் பீரியடில் என்ன இருக்குது, சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான். ஓகே, இது எல்லாமே ஒவ்வொரு குரூப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட் பீரியடில் இருக்குது. மேலே வந்து
ரெட் கலரில் இது இருக்கு இல்லையா, இது எல்லாமே லித்தியம் அண்ட் மெக்னீஷியமும் ஆப்போசைட் குரூப்பில் வந்து செகண்ட் பீரியட் ஆப்போசிட் குரூப் பீரியட். ஓகே, செகண்ட் பீரியட் வந்து தேர்ட் பீரியடோட காம்பினேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அட்ஜசன்ட் குரூப்னு சொல்லுவாங்க, ஆர் ஆப்போசிட் சைட். ஓகே, ஸோ அதுக்குள்ள ஒரு டிஃப்ரென்ஸு, அதோட சிமிலாரிட்டிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் வந்து ஃபஸ்ட் ஏ குரூப். ஸோ லித்தியம் வந்து ஃபஸ்ட் ஏ குரூப். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஏ குரூப்பில் அந்த செகண்ட் பீரியட் வந்து ஷோஸ் சிமிலாரிட்டிஸ் வித் இன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெக்னீஷியம். அந்த லித்தியமுக்கும் மெக்னீஷியம் உள்ள சிமிலாரிட்டிஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் குரூப்புக்கும் தேர்ட் குரூப்புக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ். ஓகே, அதே மாதிரி பெரிலியம் அண்ட் அலுமினியம்கோட டிஃப்ரென்ஸ், போரான் அண்ட் சிலிக்கானோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிமிலாரிட்டிஸ் அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த 2 elements ஷோஸ் சிமிலாரிட்டிஸ். எந்த 2 elements? ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் ஒரு எலமெண்ட்ஸ். ஓகே, ஆர் பெரிலியம் அலுமினியம், அந்த 2 எலமெண்ட்ஸோட சிமிலாரிட்டிஸை பார்த்திங்கன்னா அதை பற்றி பார்க்குறது பேர் தான் என்னது, டயகோனல் பேர் ஆர் டயகோனல் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த 2 elements which show similarities in their properties can be called டயகோனல் பேர் ஆர் டயகோனல் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த சைடு வந்து லெஃப்ட் டு ரைட் அண்ட் டவுன் த குரூப்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி இருக்கும்னா டவுன் த குரூப் வந்து இன்க்ரீசஸாக இருக்கும், லெஃப்ட் டு ரைட் வந்து டிக்ரீசஸாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த சைஸ். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ்ன்றது என்னது, பிடிஎஃப்ஐ கம்பேர் பண்ணும்போது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும், லெஃப்ட் டு ரைட் அண்ட் டவுன் த குரூப் வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் இருக்கும், ஆப்போசிட் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் அதோட ஜென்ரல் நேச்சர். பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால டவுன் த குரூப் அண்ட் லெஃப்ட் டு ரைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது பீரியட்லேருந்து, அதாவது பீரியட்னா என்ன சொல்லுவாங்க, செகண்ட் பீரியட். ஓகே, செகண்ட் பீரியட் டிக்ரீசஸ் ஆஸ் வி கோ டு த டவுன் த குரூப், அதாவது குரூப் செகண்ட்லேருந்து தேர்ட் வரும்போது டிக்ரீஸ் ஆகிடும். ஓகே, வென் இட் இஸ் மூவ் டயகோனலி ஆப்போசிட் டெண்டன்சி, அப்போது ஆப்போசிட் சார்ஜ் என்னாகும், டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும்போது ஆப்போசிட் சார்ஜ் எப்பவுமே வந்து என்னாகும், கேன்சல் ஆகிடும். ஏன்னா சேம் சார்ஜாக இருக்கிறதுனால ஈஸியாக கேன்சல் ஆகும். பிகாஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆல்மோஸ்ட் ரிமைன் த சேம். அங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரெண்டுமே நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால ஈஸியாக கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம். ஸோ என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹார்டராக இருக்கும். த ஹார்ட்னஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் இஸ் ஹையர் தென் த அதர் எலமெண்ட்ஸ் இன் த ரெஸ்பெக்டிவ் குரூப்ஸ். ஓகே, லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து ஹார்ட்னஸ் ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு lithium and magnesium chloride. ஓகே, LiCl ஆர் MgCl ஆர் சால்யூபிள் இன் நேச்சர். மற்ற எல்லா காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், ஈஸிலியாக சால்யூபிள் ஆகும். எதில், எத்தனால்ன்றது ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட். ஓகே, ஸோ மற்ற எல்லா காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் குளோரைடு மெக்னீஷியம் குளோரைடும் ஈஸியாக என்னாகும், சால்யூபிள் ஆகும். ஓகே, அதே மாதிரி லித்தியம் அண்ட் மெக்னீஷியமும் எல்லா காம்பவுண்டோட எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். தே ஆர் லைட்டர் வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் அதர் எலமெண்ட்ஸ் இன் திஸ் குரூப். ஓகே, மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். த ஹார்ட்னஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், அதாவது லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓகே, ஹார்டுன்றது என்னது, உடைக்கவே முடியாதுன்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஹார்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹையர் தென் தான் மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஹார்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு குளோரைட்ஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம், குளோரைடோட ஃபார்முலா என்னது, Cl2. ஓகே, அதே மாதிரி லித்தியம் அண்ட் மெக்னீஷியமும் குளோரைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா, LiCl அண்ட் MgClோட ரியாக்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், ஈஸியாக சால்யூபிள் ஆகிடும். ஓகே, ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். இதோட எத்தனால்ன்றது ஒரு ஆல்கஹால் காம்பவுண்ட், இது வந்து ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். வாட்டர்ன்றது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் சொல்லுவாங்க. வாட்டரில் சுகரோ இல்லை சால்ட்டை நம்ம ஆட் பண்ணால் அவங்க சீக்கிரமாக சால்யூபிள் ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம எந்த மெட்டலும் ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டில் ஆட் பண்ணோன்னா ஈஸியாக சால்யூபிள் ஆகிடும். ஓகே, இங்கே ஆர்கானிக் காம்பவுண்ட் சால்வெண்ட்ன்றது எத்தனால், ஆல்கஹால், ஈத்தர், இது எல்லாமே என்னது ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகே, அதுக்கப்புறம் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டராக இருக்கும். மற்ற எல்லா காம்பவுண்டை கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, பிகாஸ் ஆஃப் த சைஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால அதோட வெயிட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஓகே, லைட் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
லித்தியம் மெக்னீஷியமும் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா வாட்டரோட ஃபார்முலா என்னது H2O. சரியா? ஸோ H2ஓட ரியாக்ட் ஆச்சுன்னா இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா ஆக்சைடு அண்ட் ஹைட்ராக்சைடு. ஆக்சைடோட ஃபார்முலா என்னது O2. ஓகே, ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து OH. ஓகே, ஸோ வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் Li லித்தியம் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா இது என்னவா கன்வெர்ட் ஆகுனா ஒன்று LiO2. LiO2ன்றது லித்தியம் ஆக்சைடு ஆர் லித்தியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து LiOH ட்வைஸ். ஓகே, LiOH ட்வைஸ்ன்றது லித்தியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெக்னீஷியம் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா MgO2 மெக்னீஷியம் ஆக்சைடு. ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா MgOH ட்வைஸ். அதுதான் வந்து என்னது ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா. இது எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப லெஸ் சால்யூபிள், சீக்கிரமாக சால்யூபிள் ஆகாது. சால்யூபிள் ஆகாதுன்னா என்னென்னா கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் வந்து கீழே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? அதுதான் வந்து லெஸ் சால்யூபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லித்தியமும் மெக்னீஷியமும் நைட்ரஜனோட ரியாக்ட் ஆச்சுன்னா நைட்ரஜனோட ஃபார்முலா என்னது N2. ஓகே, நைட்ரஜனோட ஃபார்முலா என்னது N2. அதேமாதிரி லித்தியமும் மெக்னீஷியமும் நைட்ரஜனோட ஃபார்ம் ஆச்சுன்னா இது என்னவா ஃபார்ம் ஆகும்? லித்தியம் நைட்ரேட். ஓகே, நைட்ரேட்னா LiN2. ஓகே, LiN2. நெக்ஸ்ட் வந்து MgN2. இது என்னது? லித்தியம் நைட்ரேட் மெக்னீஷியம் நைட்ரேட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆக்சைடு. சூப்பர் ஆக்சைடுன்றது இன்னொன்று வந்து பெராக்சைடுன்னு சொல்லுவாங்க. H2O2ன்றதுக்கு பேர் என்னது? பெராக்சைடு. ஓகே, லித்தியம் அண்ட் மெக்னீஷியமில் ஆல்ரெடி ஆக்சிஜன் வந்து எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு? எக்ஸஸானா ஒன்று ஆக்சைடு குரூப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து ஹைட்ராக்சைடு குரூப்பாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு காம்பவுண்ட்லேயும் ஆக்சிஜன் வந்து எக்ஸஸாக ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால இது வந்து சூப்பர் ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகாது. சீக்கிரமாக சூப்பர் ஆக்சைடாக என்ன ஆகாது? ஃபார்ம் பண்ணாது. பிகாஸ் ஆஃப் லித்தியம் அண்ட் மெக்னீஷியம் ஹேவ் ரியாக்ட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆல்ரெடி இது வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுறதுனால இது சீக்கிரமாக சூப்பர் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடோட ஃபார்முலா என்னது? CO2. ஓகே, CO2 கார்பன் அது வந்து CO2ஓட கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா லித்தியம் வந்து என்னவா ஃபார்ம் ஆகும்? லித்தியம் கார்பனேட். LiCO2 or LiCO3 twice. லித்தியம் கார்பனேட் MgCO3 twice. மெக்னீஷியம் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும். எப்போ? நம்ம கார்பன் டை ஆக்சைடை கொடுத்து ஹீட் பண்ணும்போது லித்தியமும் கார்பன் டை ஆக்சைடை வச்சு ஹீட் பண்ணோன்னா நம்மளுக்கு லித்தியம் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும். மெக்னீஷியமும் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மெக்னீஷியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் பெரிலியம் அண்ட் அலுமினியம். ஓகே, பெரிலியம் அலுமினியமோட சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ அகெயின் இதுவும் சேம் சிமிலாரிட்டிஸ் தான். அதாவது இது வந்து ஆக்சைடோடையோ இல்லை ஹைட்ராக்சைடோட ஃபார்ம் ஆகும்போது இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னா பெரிலியம் ஹைட்ராக்சைடு ஆர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஏன்னா இது ஆல்ரெடி வந்து எக்ஸஸ் ஆஃப் ஆல்கலின்றது என்னது? பேஸு. ஓகே, பேஸ்ன்றது ஏதாவது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கலாம். OH மைனஸாக இருக்கலாம், Cl மைனஸாக இருக்கலாம், NO2 O2 ஏதோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஆல்ரெடி இதில் அயான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இது என்ன ஆகும்? ஈஸியாக ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆகிடும், ஈஸியாக நெகட்டிவ் சார்ஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, அதனால என்ன ஆக ஃபார்ம் ஆகுது? அலுமினியம் ஹைட்ராக்சைடு பெரிலியம் ஹைட்ராக்சைடாக வந்து இது ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா both this element have the capacity withstand to the acid. ஆசிடோட அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா எலமெண்ட் வந்து ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா இது என்னவா ஃபார்ம் ஆகும்? ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் ஆக்சைடு ஆர் அலுமினியம் ஆக்சைடு Be2O3 அலுமினியம் ட்ரை ஆக்சைடு Al2O3. ஓகே, இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலில் வந்து ஒரு ஆக்சைடு ஃபிலிமாக ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் நிறைய வந்து அந்த சிலிக்கான்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் +1 +2ல். ஓகே, பெரிலியமோட ஸ்ட்ரக்சரை போட்டு அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிலேஷன்ஷிப், சிலிக்கானோட ஸ்ட்ரக்சரை போட்டு அதோட ஸ்ட்ரக்சர் sp3 ஹைப்ரிடைசேஷன்லாம் போட்டு படிச்சிருப்பீங்க. அதை தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சைடு ஃபிலிம்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ both this metal have tendency to form complexes. காம்ப்ளெக்ஸ்ன்றது என்னது? ஒரு இன்ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் FeCN6-. ஓகே, FeC இங்கே CN6ன்றது என்னது? ஒரு லிகாண்ட்ன்றது என்னது? சென்ட்ரல் மெட்டல் அயான் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற நெகட்டிவ் சார்ஜ், அது வந்து லிகாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, லிகாண்டுன்றது சீக்கிரமாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜை அக்செப்ட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க? காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ போத் த மெட்டல்ஸ் ஆஃப் த பெரிலியம் அலுமினியம் என்ன ஆகும்? சீக்கிரமாக என்ன ஆகும்? காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் என்ன ஆகும்? பெரிலியமும் அலுமினியமும் குளோரைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்னவா ஃபார்ம் ஆகும்? பெரிலியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகும், இன்னொன்று வந்து அலுமினியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகும். ஸோ போத் ஆர் சால்யூபிள். ஓகே, ஸோ போத் ஆர் வந்து ஈஸிலி சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து அதோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் S block elements. ஓகே.
கேர்ள்ஸ் இங்கே லிசன் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஒரு ரியாக்ஷன் பார்த்தோன்னே லித்தியம் அண்ட் மெக்னீஷியமோட குளோரைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னு. ஓகே, இங்கே பாருங்கள் மெக்னீஷியம் குளோரைடோட ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது மெக்னீஷியம் குளோரைட். ஓகே, ஸோ மெக்னீஷியம் குளோரைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? மெக்னீஷியம் பாசிட்டிவ். ஓகே, இது மட்டும் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான் 2 - ஓகே, இப்படி வெளியில் போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த மெக்னீஷியம் 2+ எலக்ட்ரான் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா மெக்னீஷியம் மட்டும் தான் கிடைக்கும். மெக்னீஷியம் வந்து என்னது? கேத்தோட். இது வந்து குளோரின் வந்து அதே அகெயின் குளோரின் Cl2 இருக்கு இல்லையா, அந்த Cl2ஓட நம்ம ரியாக்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து 2Cl- இருக்குது. ஸோ Cl2ஓட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? Cl2 மட்டும் கிடைக்கும். 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆனோடில் போய் செப்பரேட் ஆகிடும். இது வந்து ஆனோடில் வந்து இது வந்து பியோர் அயான், இது வந்து இம்ப்யூரிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஆனோடில். ஓகே, அதனால தான் என்ன சொல்கிறாங்க? மெக்னீஷியம் பீயிங் லைட்டர் தென் த அதர் எலக்ட்ரோலைட், அதாவது அதர் எலமெண்ட்ஸ். அதனால தான் வந்து இந்த ப்ராசஸில் தான் என்ன சொல்கிறாங்க? மெக்னீஷியம் லித்தியமும் மற்ற எலமெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதோட ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? எப்சம் சால்ட்னு சொல்லுவாங்க. மெக்னீஷியம் சல்ஃபேட் இன் வாட்டர். ஓகே, இதுக்கு பேர் என்னது? எப்சம் சால்ட். பிகாஸ் 7H2O இருக்கிறதுனால இது என்ன ஆகும்? இசம் டையிங் அண்ட் டேனிங் ப்ராசஸ். டேனிங் ப்ராசஸ்ன்றது இந்த லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, டையிங்ன்றது கலரிங் ஏஜென்ட். ஓகே, அந்த பியூரிகேட்டிவ்ன்றது பியோர் சப்ஸ்டன்ஸாக கிடைக்கிற மெக்னீஷியம் சல்ஃபேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கால்சியமோட ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்? கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆர் லித்தியம் ஹைட்ராக்சைடு. இதுக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பேஸ்ட் ஆஃப் லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பேஸ்ட் ஆஃப் லைம் ஆர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இங்கே ஜிப்சம், கால்சியம் 2H2O பேர் என்னது? ஜிப்சம். இங்கே கால்சியம் சல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா செமி ஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, ஆஃப் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னது? செமி ஹைட்ரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லித்தியம் ஆக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா, லித்தியம் ப்ளஸ் ஆக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா பை ப்ரொடியூசிங் த ஹீட். ஓகே, நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்? லித்தியம் ஆக்சைடு. நம்ம ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தோம், லித்தியம் அண்ட் மெக்னீஷியமோட ரியாக்ஷன்லாம் பார்த்தோம், அதுதான் இது. ஓகே, ஸோ இங்கே வந்து லித்தியம் ஆக்சைடோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்னது? லித்தியம் ஹைட்ராக்சைடு ஆக்சைடு. ஓகே, அதேமாதிரி லித்தியம் நைட்ரோட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்? லித்தியம் நைட்ரைட். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட். ஓகே, Li3n. நெக்ஸ்ட் வந்து லித்தியமோட வாட்டர் ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன்? லித்தியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? இங்கே பாருங்க, லித்தியம் ப்ளஸ் வாட்டரோட ரியாக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? லித்தியம் ஹைட்ராக்சைடாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் இன்னும் சொல்லுவாங்க Li2O. என்ன அர்த்தம்? லித்தியம் மோனாக்சைடு. இங்கே லித்தியமோட வாட்டர் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆச்சு? Li ஹைட்ராக்சைடு. இது வந்து லித்தியம் ஹைட்ராக்சைடு, ஹைட்ரஜன் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதோட ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட் சோடியமோட கார்பனேட் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? சோடியம் கார்பனேட்டாக ஃபார்ம் ஆகும். கார்பன் வந்து வெளியில் போயிடும். ஓகே, 4Na + 3CO2 ஆச்சுன்னா என்னவா ஃபார்ம் ஆகும்னா இது வந்து என்னவாகும்? 2Na2CO3 மாறிடும். ஓகே, 2Na2CO3 + C வெளியில் போயிடும். ஓகே, ஸோ இது வந்து அதோட ஜென்ரல் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம். நீங்கள் இதில் வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு